இந்த யவ்வீர்கிட்ட இருந்து சில குவாலிட்டிஸை நம்ம கத்துக்கணும். ரொம்ப நல்ல குவாலிட்டிஸ். யவ்வீர் சும்மா ஜபாலய தலைமை இயேசு வந்தான் கூப்பிட்டான்றது கிடையாது. அவன் கிட்ட நல்ல குவாலிட்டிஸ் இருந்துச்சு. இயேசு சொல்றத அப்படியே செய்யறான். இங்க பார்க்கும்போது இயேசு சொல்றாரு, இங்க அழுதுட்டு இருக்கிறவங்க எல்லாம் கிளம்பி போக சொல்லு அப்படின்னு சொன்ன மாதிரியே, எல்லாம் அழாத கிளம்பு. வந்திருக்கிறவங்க யாரு? யவ்வீருக்கு வேண்டியப்பட்டவங்க, யவ்வீருடைய நண்பர்கள், யவ்வீருடைய சொந்தக்காரங்க. ஆனா யவ்வீரு சொல்றாரு, இயேசு தான் எனக்கு முக்கியம். இயேசு சொல்றாரு, யாரும் இங்க வீட்டுக்குள்ள இருக்கக்கூடாது, சீசர்கள் அப்பா அம்மா வாங்க உள்ள அப்படின்னு உள்ள கூட்டு போறாரு. உங்க அற்புதம் நடக்கணும்னா இந்த பழசெல்லாம் விட்டுறணும். அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, அவங்க சொல்றது, எவ்வளவு சொல்றதையும் கேட்காதீங்க, பயப்படாதீங்க, விசுவாசம் உள்ளவர்களா இருங்கள். ஆண்டவர் என்ன சொல்றாரு? உங்க வாழ்க்கையில தோற்று போயாச்சு, நாசமாயாச்சு, நஷ்டம் அடையாச்சு. இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறார் உங்களிடத்தில்? விசுவாசம் உள்ளவர்களா இருங்கள், பயப்படாதிருங்கள். இல்ல, ஆண்டவர் சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கொடுக்கலாம் உங்களுக்கு. இதை பண்ணு, இதை பண்ணாத, அங்க போ, அங்க போகாத, சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கொடுக்கலாம். அதன்படி செய்யுங்கள். அங்கதான் உங்க அற்புதம் இருக்குது. அங்கதான் செத்து போயிருக்கிற அந்த சூழ்நிலை ஒரே நிமிடத்துல உயிர் பெறும். வாழ்க்கையே மாறி போயிடுச்சு, வாழ்க்கையே முடிஞ்சிச்சுன்னு நினைச்சாரு யவ்வீரு. இதுக்கு மேல என்னங்க, பொண்ணே செத்து போச்சு, இதுக்கு மேல என்ன? வந்துடுச்சு, அவ்வளவுதான். ஒரு நிமிஷத்துல டக்குன்னு சொல்றேன் பாருங்க. யவ்வீருடைய குவாலிட்டிஸ், அதுல முதல் காரியம் என்னன்னா, முடியாததை முடியும் என்று நம்பினான். அதான் ஃபர்ஸ்ட் காரியமே யவ்வீர்கிட்ட இருந்த அந்த காரியம். ஏன்னா பெரிய விசுவாசம் வேணும். இயேசு சொல்றாரு, பயப்படாத, விசுவாசம் உள்ளவனா இருன்னு. இல்ல ஆண்டவரே, விடுங்க ஆண்டவரே, என்ன பண்றது, முடிஞ்சு போச்சு, நான் பாட்டுக்கு போய் அடக்கம் பண்றேன். இயேசு சொல்றாரு, நான் நம்ப போறேன். சாத்தியமே இல்லாதவைகளை, சூழ்நிலையிலே ஒன்றுமே நடக்க முடியாமல் இருக்கிற அந்த சாத்தியம் இல்லாத சூழ்நிலையை சாத்தியம் என்று நம்பினான். முடியவே முடியாத முடியும்னு நம்பினான். சாத்தியமே இல்லாத சூழ்நிலையில சாத்தியம் என்று நம்பினான்.